நான் கிராமத்தில் இருக்கும்போது சின்ன வயசுல பக்கத்து கிராமங்களில் போய் இந்த கூத்தெல்லாம் பார்க்க போகும்போது என் அப்பா தடை போடலை. அதையெல்லாம் உள்வாங்கியதுதான் சின்ன வயசுல இந்த நாடகங்கள் அந்த கலைகளை உள்வாங்கியதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமுக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்கு தாளம். அது என்ன சொல்றாங்க, அத்தை மக உரல்ல நெல் குத்தல, வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா. வரகரிசி தீட்டா, நெல் இல்ல வரகு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்கு தாளம். அவன் பாடுறான், சொரண கெட்ட மாமம் பொண்ணே சொரண கெட்ட மாமம் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுக்கு தாளம் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்குமுக்கு தாளம். இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கெண்ட காலலகி கிறங்க வைக்கி மேலழகி காத்து கருப்படிக்கும் காட்டு வழி போகாத ஏன் அத்தை மகளை பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு நான் அடுத்த வார சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு மச்சான் உனக்கு எனக்கு நேசம் என் வயிற்றில் 6 மாசம் அப்பதான் அறிஞ்சா இது அதை விட மோசம் வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நற்கதிர ஏதந்தானத்தன நானே மச்சான் தந்தானத்தன நானே பாடி வட்ட நிலவ போல ஏசின்னு காங்கொட்டு கூட வாடாமல்லி பூவலகி ஏசின்னு காங்கொட்டு கூட ஏசின்னு காங்கொட்டு கூட சிரிச்சு முடிக்க இல்ல ஏசின்னு காங்கொட்டு கூட சில்லுன்னு தான் இருக்குதடி ஏசின்னு காங்கொட்டு கூட ஏசின்னு காங்கொட்டு கூட பாடிக்கிட்டே இருந்தா இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த பாமர கலைஞனுக்கு எவன் பாட்டு எழுதி கொடுத்தது, எவன் மெட்டமைச்சு கொடுத்தது? எங்க அப்பத்தாக்கெல்லாம் பருத்தி மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மிளகா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே ஏதானே தானே களைப்பு தெரியாம உழைக்கிற களைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலை தான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது. அதற்கு எண்ணற்ற சான்றுகள், உரையாடல்கள், மக்களின் பேச்சு, மக்களின் அன்றாட மக்களின் மொழிதான் திரையில் உரையாடல்களாக வருது. என்னை எங்க அத்தை பொண்ணு எங்க அத்தை பொண்ணுகள்லாம் அப்பாவோட பிறந்தவங்க 5 பேர் அத்தைய. எல்லா அத்தைக்கும் பெரிய பெரிய மகளும் நாங்க சின்ன பையன். நான் எங்க அத்தாச்சி எல்லாம் என்னை கருவாப்பையில சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு எங்க அத்தாச்சியெல்லாம் என்னை கருவாப்பைன்னு சொல்றது தாங்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க அம்மா, ஏண்டி என் பதம் பெற்ற மகனை குத்தி வடிச்சாலும் ஜம்பா குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. அதாவது குத்தி வடிச்சாலும் சம்பா சோறான், குப்பையில கொண்டு என்னை போட்டாலும் மாணிக்கமா. அது தாய் பேசுற பாருங்க, குத்தி வடிச்சாலும் சம்பா குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. கருப்புன்றிய என் மகனை, என் மகன் கருப்பு உங்க தலையில் இருக்குடி, உங்க செவப்ப உள்ளங்கால இருக்குடி. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல. என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க செவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது.
கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. அவ்வளவுதான். இனிமே கருப்புன்னா ஆமா நாங்க கருப்பு என்ன? கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா நீ வந்து கேளு, எல்லாம் கண்ணங்கண்ணேன்னு இருக்கான். அவனுடைய நேரடி வாரிசுகள் நம்ம. சாமியே கருப்பன சாமி. அதுல நான் ஒரு முருகனை போட்டேன் வீரத்தமிழர் முன்னணிக்கு. எல்லாம் திட்டினா வெள்ளையா இருந்துட்டு, என் தாத்தன் என் பாட்டை எப்படிடா வெள்ளையா இருப்பான், என்னடா புடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி ஆக்கிட்டீங்களாடா அவரை. அவர் எங்காவது கருப்பா தான் இருப்பான். அதனால கருப்பா இருக்கனால நாளையில இருந்து நிமிந்து நடக்கிற அப்படி அப்படி போற. அதாவது எனது அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி இருக்குது, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தியில்லை என்று என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கற்பிக்கிறார். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறார். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவன் காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடப்பவனுக்கு ஒப்பாவன்கிறார். எமர்சன் என்ன சொல்றான்? காலால் நடக்காமல் தலையால் நடப்பவன் தான் நம்பிக்கையற்றவன் சொல்றான். நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். வெற்றிக்கு 4 தான் தேவைப்படுகிறது நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே. உறுதியான முடிவு, விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, நம்பிக்கை. இந்த 4 தான் வெற்றிக்கான அடித்தளம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ஒரு